ஆர்சிபி டீம் டிம் டேவிட்டை எடுத்ததுல இருந்து அவர் பீக் ஆஃப் த ஃபார்ம்ல ப்ளே பண்ணி ஒரு மேட்ச்லயும் மிரட்டிட்டு இருக்காரு. டிம் டேவிட்டோட ரீசன்ட் ஃபார்மை பத்தி பேசின அஸ்வின் சில கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தா, நான் மெகா ஆக்ஷன் அப்பவே சில டீம்ஸ் கிட்ட டிம் டேவிட் எடுக்க சொல்லி சஜஸ்ட் பண்ணேன். ஆனா அவங்க தேவையில்ல வேண்டான்னு சொல்லி எடுக்காம விட்டாங்க. இப்ப அவர் இருக்கிற ஃபார்மை பார்த்துட்டு ஏன்டா அவர் எடுக்காம விட்டோன்னு மிஸ் பண்ண டீம்ஸ் எல்லாம் வருத்தப்படுறதா அஸ்வின் கருத்து சொல்லியிருக்காரு. அந்த பக்கம் டிம் டேவிட் எப்படியோ, இந்த பக்கம் டெவால்ட் பிரீவிஸும் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணி மாஸ் காட்டிட்டு இருக்காரு. டெவால்ட் பிரீவிஸ் பத்தி அஸ்வின் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, ஐபிஎல் மேட்சஸ் நடக்கும்போது ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா பிரீவிஸை சைன் பண்ண 2-3 டீம்ஸ் போட்டி போட்டாங்க. ஆனா அவங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ண ரெடியா இல்ல. பட் சிஎஸ்கே டீம் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி பிரீவிஸ் கேட்ட அமௌண்ட்டுக்கு அவரை சைன் பண்ணி சம்பவம் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். டெவால்ட் பிரீவிஸ் அண்ட் டிம் டேவிட் 2 பேருமே எம்ஐ டீம்ல இருந்தாங்க. பட் மெகா ஆக்ஷன் அப்போ அட்லீஸ்ட் ஒருத்தரை கூட எடுக்காம எம்ஐ டீம் கைவிட்டிருப்பாங்க. எம்ஐ டீம் ஆக்ஷன்ல எடுக்காம விட்ட இந்த 2 பேருமே பீக் ஆஃப் த ஃபார்ம்ல ப்ளே பண்ணி சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எம்ஐ ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியா கிட்ட செஞ்சுரி அடிக்கிறதுக்கு முன்னாடி T20ல 102வது ரேங்க்ல இருந்த பிரீவிஸ் இப்ப 21வது ரேங்க்குக்கு மூவ் ஆகி மாஸ் காட்டியிருக்காரு. ஏஷியா கப்கான இந்தியன் ஸ்குவாட ஆகஸ்ட் 19 அனௌன்ஸ் பண்ண இருக்கிறதா இப்ப ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு.